திரு ஜி.கே. நாகராஜ், உங்களுடைய பார்வை என்ன? தமிழ்நாடு அரசும் திமுக கூட்டணி கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக ஆளுநரோட தேநீர் விருந்த புறக்கணிச்சிருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சர் பேசுனதை கேட்டேன். அப்படியே முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி அமைதி தமிழகம் அப்படின்னாரு. 60,000 கொள்ளைகள் 6,000 கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்குக்கு சம்மந்தம் இல்லாத தமிழகம். 10 லட்சம் கோடி நாங்கள் வெளியிருந்து முதலீடு கொண்டு வந்துன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் வெள்ளை அறிக்கை கேட்டால் இது வரைக்கும் கொடுக்கல. கடனில் முதல் மாநிலமாக, இந்தியாவிலே முதல் மாநிலமாக, வட்டி கட்டுவதிலே முதல் மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மாநில சுயாட்சி குறித்து பேசுகிறாங்க, இந்தி மொழி குறித்து பேசுகிறாங்க, நிதி மறுப்பு என்று பொய் பேசுகிறார்கள். இது தொடர்ச்சியாக அவங்க மத்திய அரசின் மீது வெறுப்பை திணிக்கின்ற செயல். என்ன காரணம்னா, தமிழ் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு இங்கே இருக்கின்ற இந்த உண்மை தெரிந்துவிடக்கூடாது. அதனால் தொடர்ச்சியான வெறுப்பு பிரச்சாரத்தை கடந்த பல ஆண்டுகளாக முதல்ல வடக்கு தெற்கு என்று பிரித்து பேசினாங்க. அப்புறம் ஆரியம் திராவிடம்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் எப்படி தமிழ்நாட்டில் பிரிவினை உண்டாக்கி இருக்கிறார்களோ அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பிரிவினை உருவாக்கி வளர்ந்த கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம். அதைத்தான் இன்னும் செய்கிறாங்க. பட் இன்னைக்கு வந்திருக்க சமூக ஊடகங்கள் வந்ததுனால பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக கவர்னர் அவர்கள் வந்ததுக்கப்புறம் தெளிவாக அவர் பேசுகிறார், பல விஷயங்களை பற்றி சொல்கிறாரு, வரலாறு குறித்து பேசுகிறாரு, உண்மையை பேசுகிறாரு, வெளிப்படையாக பேசுகிறாரு. உண்மையாக இருந்தால் உண்மைங்கிறாரு, பொய்னா பொய்யுங்கிறார். அதைத்தான் தொடர்ச்சியாக அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, அவர் கணக்கெல்லாம் கேட்குறாரு. இப்போ நீங்கள் மத்திய அரசு கொடுக்குற நிதியில் என்ன செலவு பண்ணுறீங்க, உங்களுடைய பங்களிப்பு என்ன, இதெல்லாம் கேட்குறாரு. ஒரு நேர்மையான ஆட்சி நடைபெறணும் அப்படின்னா அவர் விருப்பப்படுறாரு. டெய்லியும் பத்திரிக்கை படிக்கிறவர், தொடர்ச்சியாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் கேடரில் இருந்தவர். அப்படி இருக்கிறப்ப அவருடைய எதிர்பார்ப்புகள் எப்பவுமே நேர்மையானதாக இருக்கும். இவங்க திமுக ஆட்சி, காங்கிரஸ் கூட்டணி இந்த மாதிரி இவங்களுக்கு கடுப்பார் கைப்பிள்ளையாக கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கேள்வி கேட்கிறது ஆளுநரோட வேலையா? பாருங்க, நாட்டில் மக்களுடைய வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதை செய்தால் சரியாகும், மாநிலம் முன்னேறும் என்பது ஒரு ஆளுநருடைய கடமை. அது ஒரு பொறுப்பும் கூட தானே. சாதாரண மனிதனுக்கு அந்த கடமை இருக்கிறது அல்லவா? அப்போ அவர் வெளியிருந்து வேடிக்கை பார்க்குறவர் இல்லாமல் உள்ளிருந்து வேடிக்கை பார்க்குறாரு. இவ்வளோ அட்டொழியம் நடக்குது, இவ்வளவு கொள்ளைகள் நடக்குது, இவ்வளவு கனிம வள கொள்ளை நடக்குது, இவ்வளவு கோடிக்கு அரசுக்கு, இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் வெளியிட்ட செய்தி 5,000 கோடிக்கு மணல் விற்கப்பட்டது. ஆனால் அரசுக்கு வந்த வருவாய் வெறும் 36.3 கோடி தான் வந்திருக்கிறது. 2 கோடி ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் லாரிகளுக்கு போடப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் என்று அவர் நிச்சயமா ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தல். என்ன தவறு இருக்குன்னு தெரியல. நீங்க பாரத பேரரசு, இந்திய பேரரசு ஒரு வலிமையான பாரதத்தை உருவாக்க வேண்டும். தமிழ்நாடு அரசும் திமுக கூட்டணி கட்சிகளும் தான் தமிழர் நலனுக்கும் தமிழ் நலனுக்கும் அரசுக்கும் எதிராக ஆளுநர் செயல்படுறார், அதனால நாங்க இந்த தேநீர் விருந்த புறக்கணிக்கிறோம் அப்படின்னு இவங்க தான் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இல்லை, இவங்க கவர்னர் உண்மையை சொல்கிறாருங்க. இவங்க சட்டமன்றத்துக்கு அழைத்தாலும் சரி பொய்யை கொடுத்து படிக்க சொல்கிறாங்க. அதை படிக்க மாட்டார் அவர். நீங்கள் இல்லாத விஷயங்களை கொடுத்து பொய்யாவே பேசணுங்கிறீங்க, இதை படிங்கிறீங்க. நிச்சயமா அறிக்கை தவறான அறிக்கையை அவர் படிக்க தயாராக இல்லை. அதான் முக்கிய காரணம். நீங்க போற ஒரு டைமும் தான் நான் வாசிக்கலன்னு தான் சொன்னாரு. இதற்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் அவர் அந்த தலைவர் செய்தியை பார்க்கிறாரு, அங்கே முறைப்படி நடப்பதில்லை, வெளியேற்றம் செய்கிறார். ஏனென்றால் அந்த 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 சட்டசபையானது உரிய, அது நீங்கள் எவ்வளோ நாள் சட்டசபை நடந்திருக்கு? முதல்ல இவங்க ஏற்கனவே 3327 அறிவிப்புகள் செய்திருக்கிறாங்க சட்டசபையில். எதை நிறைவேற்றிருக்கிறாங்க? முதல்வரே தொடர்ந்து போய் பேசிட்டு இருக்காரு. இவ்வளவு நிறைவேற்றி விட்டோம், இவ்வளவு வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம். என்ன செய்தார்கள்? ஒரு 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இந்த 1000 ரூபாய்க்கு தொடர்ந்து பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 கொடுத்துட்டோம். நேற்று 5300 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பை பயன்படுத்தியவன் தமிழன் சொல்றாங்க. இரும்பு பிடித்த கைக்கு இன்றைக்கு மதுவை கொடுத்திருக்கிறார்கள். சாராயத்தை குடிக்க வச்ச பெருமை திமுகவை சேரும். என்ன பெருமை பேசுறதுக்கு இருக்கிறது? திராவிடம் என்று சொல்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், ஏன் தமிழக முன்னேற்ற கழகம் வைக்கலாமே, ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? இது மக்களை ஏமாற்றுகள் செயலுங்க. தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற செயலை தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ பெரியார் குறித்து பேச ஆரம்பிச்சிட்டோம். பாஜக தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கிறது, என்ன உண்மைகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு சீமான் போன்றவங்க கூட பேசுறாங்க. மக்களுக்கு
பாருங்க, இதெல்லாம் வந்து நீங்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அட்டூழியங்கள் என்ன நடக்குது, இந்த திமுக அரசு மாநில சுயாட்சிங்கிற பேரால எப்படி தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிறது என்கிறது நான் விலாவரியா சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை திட்டங்கள், எத்தனை மசோதாக்கள் அத்தனையும் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான உதாரணத்துக்கு விஸ்வகர்மாவை கொண்டு போய் மறுபடியும் கொண்டு போய் குலக்கல்வி திட்டம் சொல்லி குலத்தொழில் அப்படின்னு சொல்லி மீண்டும் அதில் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீட் ஒரே கையெழுத்துல நீக்கிடுவோம், ஒரே கையெழுத்து. அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும். நாங்க என்ன ரகசியம், எத்தனை ஆண்டு ஆச்சு நீங்க வந்து அதுல யாருக்கு பவர் இருக்கு? திமுக அரசால தான் நீட் இருக்கா? ஒரே நிமிடம் டாக்டர் சையத் அடுத்த ரவுண்ட்ல விடுதலை 2 படத்துடைய விமர்சனத்தை பேசுவேன். தேர்தல்ல தலைப்புல நின்னு பேசணும். நீங்க எங்களை கூப்பிட்டீங்க, நாங்க தலைப்புல பேசுறோம். ஏதாவது ஒரு பாயிண்ட் தலைப்புல பேசுறாரா? திடீர்னு விஸ்வகர்மாவை பத்தி பேசுறாரு, திடீர்னு மணல் கொள்ளையை பத்தி பேசுறாரு. இப்படி பேசுறது நீங்க அனுமதிச்சீங்கன்னா இதெல்லாம் ஆளுநர் வந்து ஆளுநர் ஆதங்கப்படுறாரு. தமிழ்நாட்டை பின்னுக்கு இழுக்கறாங்க. ஆளுநர் ஆதங்கப்படுறதுக்கு அவருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல என்ன உரிமை இருக்கோ அதுக்குள்ள நீங்க ஆதங்கப்பட சொல்லுங்க. அவர் உரையை படிக்க மாட்டேன்னா எப்படி உரையை படிக்க முடியாது? அவருக்கு அதிகாரம் என்ன? அது ஆளுநருடைய உரை தானே தவிர அது அரசுடைய உரை. அவரா தலைவர், அவரா முதலமைச்சர். முதலமைச்சர் கொடுத்து ஆளுநரை படிக்க சொல்லக்கூடிய மரபு அதை செஞ்சு போக சொன்னா அதை செய்ய மாட்டேன்றாரு. தலைப்புல பேச சொன்னா தலைப்புல பேச மாட்டேன்றீங்க. தெளிவான ஆய்வு சொல்லுகிறது. நான் தலைப்புல தான் பேசுறேன். கவர்னர் ஏன் பேசுறாரு, உண்மையை பேசுறாரு. கவர்னர் இப்ப சொல்றாரு கடந்த 3 ஆண்டுகளில் 40% என்ன நீங்க குறிப்பிடுறீங்க? இப்ப ஆளுநர் இப்ப பேசியிருக்காரு சமீபத்துல. நான் சொல்றேன், சமீபத்தில் பேசின ஆளுநர் என்ன பேசினாரு, தலித்துகள் மீதான தாக்குதல் சமீபத்தில் 3 ஆண்டுகள்ல 40% அதிகரித்திருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில். உயர்நீதிமன்றம் சொல்லுது கல்வராயன் மலைக்கு போய் முதலமைச்சர் ஆய்வு செய்ய சொல்லுங்க, அங்க சாராயம் காய்ச்சுவது தொழிலாக இருக்கிறதுன்னு சொல்லுது. இன்றைக்கு திருப்பூர் அருகில ஒரு கிராமத்தில் எந்த அடிப்படையில் இதெல்லாம் ஆளுநரோ இல்லாட்டி நீதிமன்றமோ ஒரு அரசை நோக்கி கேள்வி எழுப்ப முடியுமா? அவங்க சஜஸ்ட் பண்ண முடியுமா? நீ முதல்வர் அங்க போகணும், ஆய்வு செய்யணும் அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்ண முடியுமா? அவங்களோட அதிகாரம் ஒன்னு இருக்கு இல்லையா? இல்ல அப்சர்வேஷன் பண்ணிருக்காங்களே. உயர்நீதிமன்றம் பண்ணிருக்காங்க பத்தி என்ன அப்சர்வேஷன் நரேந்திர மோடியை பத்தி அந்த கலவரத்தின் போது நீதிமன்றம் பார்வை வச்சதுன்னு கேளுங்க. கேட்கப்படும் போது அப்சர்வேஷன்ஸ் 1000 அப்சர்வேஷன்ஸ் கொடுக்கும். ஒன்றிய அரசு சிஏஏ பத்தியோ கோவிட கையாண்டதை பத்தி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு மோடி அரசாங்கத்தை பத்தி? அதை பேசுவோமா? வேக்சின்ஸ் இரண்டாவது டோஸ் காசு இன்னைக்கு ஒரே நிமிஷம் இன்னைக்கு வேங்கவேயல்ல உங்களுடைய கூட்டணி கட்சி அத அமர்ந்திருக்காரு. உங்க கூட்டணி கட்சி ஒரே நிமிஷம் வெச்சு விவாதம் நடத்தணும்னா அவர் முடிச்சிட்டு ஒண்ணும் கேட்கல. பேச முடிச்சறேன். அதாவது இன்னைக்கு எதற்கு அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் 2 பேருமே வேங்கவேயல் கொடுத்து பேசியிருக்காங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களே ஏற்றுக்கொள்ளவில்லை. சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்கறாங்க. சிபிஐ மத்திய அரசின் மீது இந்திய பேரரசின் மீது நம்பிக்கை வைத்து சொல்றாங்க, தமிழக அரசின் மீது நம்பிக்கை இல்லை. அண்ணன் பேசினார் இவ்வளவு நேரம். கம்யூனிஸ்ட் கட்சியாரங்க உங்ககிட்ட நான் குறிப்பிட்டு சொல்றேன், இன்றைய தலைப்பு ஆளுநர் வெர்சஸ் திமுக முற்றுகிறதா மோதல் அப்படிங்கிறது நம்மளுடைய தலைப்பு. வேங்கை வயல் ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆமாங்க, அதனால தான் சொல்றேன். நீங்க ஒருபுறம் மத்திய அரசை விமர்சனம் செய்யற அதே கூட்டணி கட்சிகள் ஒருபுறம் மத்திய அரசு தான் வேணும்னு சிபிஐக்கு போனாங்கிறாங்க. அதான் நான் கேட்கிறேன். ஸோ நியாயமாக செயல்பட்டதுனால தானே இன்னைக்கு மத்திய அரசை நோக்கி அவங்க போகணுங்கிறாங்க, சிபிஐ வேணுங்கிறாங்க. அதான் சொல்றேன் நான். ஸோ சரியான திசையில மத்திய அரசு பயணம் செய்கிறது. கவர்னர் அதை சரியாக கண்காணித்து அதை பொறுக்க முடியும். ஒன்றிய அரசு தான் உள்ள தலையிடுதா? சொன்னீங்க அமலாக்கத்துறை வச்சு நீங்க பழி வாங்குறீங்க. நீங்க தான சொல்றீங்க தன்னிச்சையாக தன்னுடைய விசாரணையை நடத்தும், அது ஒரு விசாரணை அமைப்பு. கன்ஃபெஷன் ஸ்டேட்மென்ட் சொல்றாரு. சிபிஐ யார் கட்டுப்படுத்துறான்றது அது உண்மைதானே? அப்போ அது உண்மைதானே? அப்புறம் ஏன் நீங்க ஈடி மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? அப்புறம் ஏன் இன்கம் டாக்ஸ் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? அப்படினா சிபிஐ மீது என்ன நம்பிக்கையோட போறீங்க? அதான் நான் கேக்குறேன். அப்போ நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்பது ஏமாற்று வேலை, உண்மை என்பது உங்களுக்கு வருகின்ற பொழுது, உங்களுக்கு உண்மையான ஒரு பாதிப்பு வருகின்ற பொழுது நீங்க சிபிஐ வேணுங்கிறீங்க. அதான் கொஸ்டின். அப்ப உங்களுக்கு வந்து பாதிப்பு வந்துருச்சு. அப்ப திமுக அரசை நம்ப தயாராக இல்லை. அதைத்தான் திருமாவளவன் கேட்கிறாரு, அதைத்தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் கேட்கிறது.
அதனாலதான் சொல்றேன், ஏமாற்று வேலை இது, துணைக்கு கொள்ளையில் கூட்டுங்கிறதா என்னோட நோக்கமே. இந்த கூட்டணி கட்சிகள் செய்கின்ற வேலை இன்னைக்கு உண்மை வெளிவந்து விட்டது, அதான் சொல்றேன். அதனால கவர்னரை பொறுத்தவரைக்கும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறார், உண்மையை உண்மையாக பேசுகிறார். அதை ஏற்றுக்கொள்ளாமல் பிரிவினைவாதத்தை நோக்கி செல்கின்ற தமிழ்நாடு அரசானது, தமிழக அரசானது கூட்டாட்சியையும் அம்பேத்கர் சொன்ன கூட்டாட்சியையும் அம்பேத்கர் சொன்ன சுயாட்சியும் பேசுறது பிரிவினைவாதம் என்ற அளவுக்கு தான் ஒன்றிய அரசுடைய புரிதல் இருக்குது. இதுதான் பிரச்சனை. என் மாநிலத்துக்கு அரசியலமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை பேசுறது பிரிவினைவாதமா? அதை நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்க அதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த வேங்கைவேல் விவகாரத்துல அவர் ஆர்டிகல் 370 ஏத்துக்கல, முத்தலாக் சட்டத்தை ஏத்துக்கல. எது நீங்க வந்து கூட்டாட்சின்னு சொல்லுங்க, எது கூட்டாட்சி? 370 வந்து தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்கல, ஜம்மு காஷ்மீரே அதை ஏத்துக்கல. அந்த மக்களே ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அந்த மக்களே அதை வெளிப்படுத்துறாங்க. நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்றீங்க. ஒரு சின்ன குறுக்கீடு டாக்டர் சையத், மக்கள் பாஜக வாக்களிக்கிறார்கள், 53% ஓட்டு வாங்கி இருக்கு மேடம். வரலாற்று திரும்பி பார்த்து பேசுங்க. நீங்க we got 53% ஓட். அதுக்கு அப்புறம் தான் நாங்க ஆர்டிகல் 370 யார் ஜெயிச்சா சார்? மக்கள்ட்ட வாக்கு யார் ஜெயிச்சா? பிஜேபி ஜெயிச்சாங்களா? பிஜேபி தோத்துருச்சு. முன்னாடி யார் ஜெயிச்சா? ஆர்டிகல் 370 ஆர்டிகல்லே 370 நீக்குவோம் என்று சொல்லிய பிறகு நாங்கள் வாக்கிய வாக்கு சதவீதத்தை போய் பாருங்க. கணக்கே மாத்தி மாத்தி பேசுறாரு. ஒரு மாநிலத்தை மூணா பிரிச்சுட்டு ஜம்முல வாங்கின வாக்கு காஷ்மீர்ல எவ்வளவு வாக்கு வாங்குவீங்க? லாஜிக்கே நாம பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு குறுக்கீடு இல்ல குறுக்கீடு. இப்ப வேங்கைவேல் பேசினதால சுருக்கமால எனக்கு ஒரு நிமிஷம் கொடுக்கணும். வேங்கைவேல் விவகாரத்தை பொறுத்தவரையில இப்ப இவங்க அரசியல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆக்கட்டும், பாஜகவோ இல்ல எதிர்கட்சிகளோ. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலேயே இப்படிதான் குரல்கள் வந்துச்சு, சிபிஐ விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும்னு. ஆனால் தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கையை அன்னைக்கு யார் யாரெல்லாம் விமர்சிச்சாங்களோ இன்னைக்கு விமர்சிக்க தவறிவிட்டாங்க. வேங்கைவேல் விவகாரத்தில் ஆரம்பம் முதல் கொண்டு இது சென்சிட்டிவான கேஸாக அரசு பார்த்தது, சென்சிட்டிவா டீல் பண்ணிச்சு. எவிடன்ஸ் பேஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுத்துச்சு. எங்கள் மீது தொடர்ந்து 2 ஆண்டுகளாக பழி வந்த போது கூட இந்த விஷயத்தை பொதுவெளியில் இந்த அரசும் பேசவில்லை, திமுகவும் பேசவில்லை. இந்த அறிக்கை எங்கே வெளியே வருது அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு வரும்போது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்கப்படும் போது தான் எங்கள் மீது பழி சுமத்தினாலும் பரவாயில்ல, நாங்கள் நீதியை வாங்கி தருவோம், உண்மையை எடுத்து சொல்லுவோம் அப்படின்றதுக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தோம். அரசியலாக்கக்கூடியவர்கள் அரசியலாக்க, இன்னைக்கு சிபிஐ விசாரணை கேட்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த விசாரணை பார்த்துட்டு தமிழ்நாடு அரசு செய்ததும் காவல்துறை செய்ததும் சரின்னு சொல்லுவோம்.